கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களிலே உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் உமர் ரலியல்லாஹு எப்படி பெருமானாரை பிரியம் கொண்டார்கள் நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. ஒன்று இரண்டை மட்டும் நாம் சொல்லி புரிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் மீது கொண்டிருந்த அன்புகள் எவ்வளவு. ஒருமுறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு உமர் ரலியனுடைய மகனாரும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு உமர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனார் உமரை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தந்தை என்னுடைய பாட்டனுக்கு அடிமை என்று சொன்னார்கள். உடனே தன்னுடைய தந்தை இடத்திலே ஓடி வந்து உமர் ரலியல்லாஹுவின் மகனார் உமர் ரலியல் இடத்திலே சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு அடக்க ஸ்தலத்திற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் மகனையும் ஹுசைன் ரலியல்லாஹுவையும் தோளிலே கரங்களை போட்டுக்கொண்டு பெருமானாருடைய தர்பாருக்கு அவர்களின் அடக்க ஸ்தலம் மக்பராவிற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவிற்கு உமர் ரலியல்லாஹு சென்று பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு நான் அடிமை என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு அடிமை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமாக தலீலாக ஆதாரமாக உங்களுடைய பேர குழந்தையும் என்னுடைய மகனும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களின் அன்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் மிக முக்கியமாக இருந்தது.